Hi friends, welcome to Namadhu's Kitchen friends. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹோட்டல் ஸ்டைல் ரெட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனா இருக்குங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த சட்னி செய்ய கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதும் காரத்துக்காக நாம் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்திக்கிறோம். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவு இருக்கும். கூடவே அது கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாயோட நிறம் மாறிடாமல் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூட 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி செய்யும்போது வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் கருகிடக்கூடாது, அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நாம் ஒரு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் கூட இந்த சட்னி செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.